தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்க தளம். உரையாடலும் உரையாடல் நிமித்தமும். தொடுகை வாசகர்களுக்கு வணக்கம். நம்ம தொடுகை யூடியூப் சேனல்ல பார்வை மாற்றுத்திறனாளிகள் குறித்த பல பிரச்சனைகளையும் பல்வேறு சாதனைகளையும் நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். இன்னைக்கு அது மாதிரி ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு விழிப்புணர்வு சந்திப்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கியோட பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. நம்ம ஸ்கூல்ல சேர்க்கிற குழந்தையில இருந்து நான் சொல்றது எல்லாமே விஷுவலி சேலஞ்சை பத்தி. ஸ்கூல்ல சேர்க்கிற குழந்தையில இருந்து வயதானவங்க வரைக்குமே அதாவது கல்வி உதவி தொகையா இருக்கட்டும், இல்ல நலத்திட்ட உதவிகளை பெறுவதா இருக்கட்டும், இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஃபண்ட், இந்த மாதிரி பல விஷயங்களை அரசு சார்ந்தும் மற்ற என்ஜிஓஸ்ல இருந்து கூட எல்லா இடத்துல இருந்துமே உதவிகள் கிடைப்பதற்கு இந்த வங்கி பயன்பாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த வங்கி பயன்பாட்டுல ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல அதுல அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நாம இன்னைக்கு விரிவா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய யூடியூப் சேனலுக்காக வந்து இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க பாண்டியராஜன் சார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், தேசிய வங்கியில பணியாற்றக்கூடியவர். வாங்க பாண்டியராஜன் சார், வணக்கம். வணக்கம் மேடம். தொடுகையில் உள்ள எல்லாருக்குமே வணக்கம். இப்ப ஒரு பேங்க் அக்கௌண்ட், பேசிக்கா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார். பொதுவா நம்ம பேங்க் அக்கௌண்ட், அதாவது நம்ம விஷுவலி இம்பேர்டு அப்படின்ற மாதிரியே வச்சுக்கலாம். பார்வையற்றவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கணும் அப்படின்னா ஏதாவது புதுசா விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்னவோ அதுதான். அதை வந்து ஆர்பிஐ தெளிவுபடுத்திட்டாங்க. எல்லா வங்கிகளுக்குமே அது பொருந்தும். ஆர்பிஐயுடைய வழிகாட்டு நெறிமுறை வந்து எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தும். அது 2008லயே வந்து கொடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில இருந்து நமக்கு தொடர்ந்து எல்லா வங்கி சேவைகளும் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது நடைமுறை. இப்ப இதுல வந்து நமக்கு வங்கிக்கு போய் நம்ம ஒரு கணக்கு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அபிஷியல் வேலிட் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க, ஓவிடின்னு. ஸோ அதுல வந்து என்னன்னா நமக்கு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரூஃபுமே ஆதார், பேன் கார்டு, அப்புறம் ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரியானதெல்லாம் இருக்கும். இதுல டிரைவிங் லைசன்ஸ் நமக்கு பொருந்தாது, மற்றது எல்லாமே நமக்கு பொருந்தும். நமக்கு தேவைப்படுற பட்சத்துல நம்ம டிசபிலிட்டி ஐடி கொடுத்துக்கலாம். அடுத்தபடியா பார்த்தோம்னா நம்முடைய அடிப்படை தகவல்கள் எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்முடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இது ரெண்டுமே வந்து பெருசா, அதாவது ஒரு முறையா பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். அப்பப்போ நம்ம மாற்றக்கூடியதா இருக்கக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பொதுவா நமக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கொண்டு போயிட்டு நம்ம ஒரு கணக்கு தொடங்கணும்னு சொன்னாக்கா எந்த வகையான கணக்கு நம்ம தொடங்கணும் அப்படின்னா குறிப்பிட்டு இப்போ இப்படிப்பட்ட கணக்கை தான் நம்ம தொடங்கணுன்ற மாதிரி இல்லை. நிறைய வகையா இருக்கு சேமிப்பு கணக்குல. அதாவது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா நார்மலா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், செக் அக்கௌண்ட், நான் செக் அக்கௌண்ட், அப்புறம் சீனியர் சிட்டிசனுக்கான அக்கௌண்ட், 60 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், பென்ஷன் அக்கௌண்ட், இந்த மாதிரி பல வகையில இருக்கு. நமக்கு எந்த வகையான கணக்கு வேணுமோ அதை நம்ம சொல்லி நம்ம தொடங்க சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு அதுலயே புரிஞ்சிடுது மினிமம் பேலன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்துல நம்ம மற்ற கணக்குகள்லாம் தொடங்கும் போது இதுல வேற எதுக்கெல்லாம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேலரி அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படாது, பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படாது, சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்கு தேவைப்படாது, அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் தேவைப்படாது. ஸோ மினிமம் பேலன்ஸ் வந்து மோஸ்ட்லி இருக்காது, இதுக்கெல்லாம் இருக்காது. அடுத்தது செக் அக்கௌண்ட், நான் செக் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு சொன்னேன் இல்லையா, இதுல வந்து மினிமம் பேலன்ஸுங்கிறது மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது வந்து அந்தந்த வங்கிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதுல வந்து நமக்கு ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 2500 இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கு செக்குக்கு ஒரு மாதிரி இருக்கும். செக்குக்கு கொஞ்சம் கூட இருக்கும், நான் செக்குக்கு, அதாவது செக் இல்லாத அக்கௌண்ட்டுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கும். இந்த மாதிரி எந்த வகையான கணக்கை வேணும்னாலும் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொடங்கிக்கலாம். ஸோ ஒரு கணக்கு தொடங்குறதுல இந்த அளவுல நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். ஓகே சார். இப்ப இதுல வந்து எந்த வயதுல இருந்து நம்ம இண்டிவிஜுவலா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் சார்?
தனியா, அதாவது மைனர் அக்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சில அக்கவுண்ட்ஸ்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை ஆமா பத்தி சொல்லுங்க சார். ஓகே மேடம். இப்போ வந்து நம்ம இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களுக்காக தான் மேடம் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது 11 வயசுல இருந்து 18 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஓபன் பண்ணலாம், மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அவங்களுக்கு இதுல வந்து ஆர்பிஐ ஒரு சின்ன நாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஆக்சஸ் பண்ண முடியணும், ஒரு ரீடிங் ரைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இது இருக்கு. ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஆக்சஸ் பண்ண முடியாம அவங்களுக்கு கணக்கு தொடங்கிட்டா சிக்கலாயிரும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ 10ல இருந்து 18 வயசு வரைக்கும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 வயசு ஆன உடனே நம்ம போயிட்டு நம்முடைய மைனர்ல இருந்து மேஜர் ஆயிட்டோம்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி ப்ரொசீட் பண்ணி மேஜர் அக்கௌண்டா மாத்தி கொடுங்கன்னு சொல்லணும். இல்லைன்னாக்கா அதுக்கப்புறம் ஆக்டிவ் யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரீ ஸ்டேட்டஸ் போயிடும். ஸோ நம்ம போய் தான் அதை வந்து சரி பண்ணணும். ஓகே ஓகே சார். இப்போ இந்த ரீடிங் ரைட்டிங் சொன்னீங்கல்ல சார், இதை நீங்க சொல்றது வந்து சைட்டட் குழந்தைங்களுக்கா, எப்படி இது? ஆமா மேடம், இது வந்து பொதுவான விதிமுறை தான். இதுல பார்வையற்றவர்களுக்கு அப்படின்லாம் எதுவும் தனியா குறிப்பிடல. ஆனா பார்வையற்றவங்களும் தனியா மைனர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். பொதுவா மைனர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஆர்பிஐ கைட்லைன்ஸ் படி பார்வை உள்ளவர்களுக்கு என்னவோ அதுதான் பார்வை, அதாவது டிசபிலிட்டிக்கும் பார்வையற்றவர்களுக்கும் அதேதான்ற விதிமுறை இருக்கிறதுனால இதுவும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். ஓகே 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 சார். ஓகே சார். இப்போ அந்த கேஒய்சி அப்படின்லாம் இப்போ நிறைய பேசுறாங்க, கேஒய்சி சீடிங் அப்படின்லாம், இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ கேஒய்சி ஒரு அக்கௌண்ட் நம்ம இப்ப தொடங்குறத பத்தி பார்த்தோம். இப்ப தொடங்கிட்டோம் மைனர் அக்கௌண்ட், எந்த மாதிரியான அக்கௌண்ட் நம்ம தொடங்கிட்டோம்னாலும் நம்முடைய கேஒய்சி வந்து அப்டேட்டடா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். இல்லைன்னா பேங்கே நமக்கு வந்து தகவல் சொல்லும், ஒரு குறுஞ்செய்தி மூலமாவோ இல்ல ஒரு வங்கிக்கு நீங்க போகும்போதோ இல்லைன்னா அரசு ஏதாவது அறிவித்தா நமக்கு செய்தித்தாள்கள் மூலமாவோ இல்ல ஊடகங்கள் மூலமாவோ தெரிய வரும். ஸோ இப்படி தெரிய வரும்போது நம்ம கேஒய்சி கண்டிப்பா போய் கொடுக்கணும். நான் தான் ஆதாரை வச்சு தானே ஓபன் பண்ணேன், நான் ஓபன் பண்ணும் போதே டாக்குமெண்ட் கொடுத்துட்டேனே அப்படி சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான வாதமா இருக்கும். ஏன்னா நம்ம அரசு கேட்கும் போது நம்முடைய ஆவணங்களை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதனால இந்த கேஒய்சி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? கேஒய்சிங்கிறது என்னன்னா நோ யுவர் கஸ்டமர் சொல்லுவாங்க. கஸ்டமருடைய எல்லா தகவல்களும் வங்கிக்கு சரியான தகவல்கள் பதிவாகி இருக்கணும். அப்படி பதிவாகாத பட்சத்துல அந்த கணக்கு வந்து செயல்படாதபடி செய்யப்படும். அதனால நம்ம அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறது. இதுல கேஒய்சிங்கிறது இந்த ஆதார், பேனு, அப்புறம் நம்முடைய பெயர் விவரம், செல்போன் நம்பரு, நம்ம மெயில் ஐடி உள்ளிட்ட வருமானம், இந்த மாதிரியான அடிப்படை விவரங்கள் எல்லாமே நம்ம வந்து சரியா கொடுக்கணும். இதெல்லாம் சரியா கொடுக்கலன்னா நமக்கு வந்து கணக்கு வந்து பயன்படுத்த முடியாது. ஓகே சார். சீடிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க சார், அது என்ன சார்? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எல்லாருக்குமே நம்ம இப்ப மேல என்னென்ன கணக்கெல்லாம் சொன்னோமோ அப்படிப்பட்ட அனைவருக்குமே இந்த சீடிங்கிறது அவசியமா இருக்கு. முதல்ல சீடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசோ இல்ல அரசு சார்புடைய நிறுவனங்களோ வந்து நமக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மானியமோ இல்ல ஏதோ ஒரு சலுகையோ கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆதார் மூலமா தான் நமக்கு வந்து கிரெடிட் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஸ்டூடெண்டோடைய ஸ்காலர்ஷிப்ல இருந்து, மகளிர் உரிமை தொகையில இருந்து, ஓஏபி உள்ளிட்ட பென்ஷன்ஸ், அந்த அப்புறம் அந்த முதியோர் பென்ஷன், அப்புறம் அந்த விடோ பென்ஷன், அப்புறம் அந்த கேஸ் சப்சிடி, இந்த மாதிரி அனைத்து வகையான தொகைகளுமே, இப்படிப்பட்ட மானியங்களுமே வந்து ஆதார் மூலமா தான் வந்து கிரெடிட் ஆகுது. இப்படி கிரெடிட் ஆகணும் அப்படின்னா நம்ம கணக்கோட ஆதார் வந்து மேப்பிங் செய்யப்படணும். அதாவது என்பிசிஐன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அவங்க தான் இதை வந்து ஒழுங்குபடுத்துறாங்க. அவங்க கிட்ட இது வந்து பதிவாகும். அந்த சேனல் மூலமா தான் இதை வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இப்போ அது வந்து பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கணும். எப்படி அப்படின்னா, நம்ம இப்போ சீடு பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஆதாரை சீடு பண்ணுங்க போய் வங்கியில அப்படின்னு சொன்னா நம்ம ஆதாரை வச்சுதான் நான் கணக்கு ஓபன் பண்ணேன், அதனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இல்ல சீடுங்கிற வார்த்தை சொல்லாம போய் ஆதாரை லிங்க் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஆதார் லிங்க் பண்ணி தான் அக்கௌண்ட்டே ஓபன் பண்ணேன்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாம
நம்ம வந்து முறையா போய் ஆதார் சீட் ஆயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்காக பார்க்க சொன்னாங்கன்னு வங்கியில சொன்னோம்னாலே அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. ஏன்னா இது ரெண்டுமே வேற வேற. பொதுவா நம்ம பயன்படுத்துற வார்த்தை லிங்க் அப்படின்றது சொல்றதுனால இதை வந்து நம்ம கவனமா நம்ம கையாளணும். ஆதார் லிங்க் பண்ணுங்கன்னு சொன்னா கேஒய்சிக்காகவும் லிங்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் உள்ளிட்ட மானியங்களை பெறுவதற்காகவும் நம்ம அந்த ஆதார் வந்து சீடு பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த சீடு அப்படிங்கிறதுல வந்து ஒரு வங்கியில மட்டும்தான் அது வந்து செயல்படும். நிறைய வங்கிகள்ல வந்து நம்ம அதை பயன்படுத்த முடியாது. ஆகையினால நம்ம அதை வந்து உரிய படிவத்துல நம்ம அதை வந்து எனக்கு வந்து ஆதார் எனக்கு இந்த வங்கியில சீடு பண்ணிடுங்க இந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து அதை சீட் பண்ணிடுவாங்க. அது நமக்கு முறையா நமக்கு வந்து அந்த எதுக்காக நம்ம கொடுத்தோமோ அந்த தொகை வந்து கிடைக்கப்பெறும். ஓகே ஓகே சார். இப்ப இதுல வந்து இப்ப நீங்க சொன்ன இந்த கேஒய்சி சீடிங் இது எல்லாமே கரெக்டா பண்ணிட்டோம், எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் இன்னும் சில விஷயங்கள் ஏதாவது இருக்கும் இல்லையா? இப்ப நம்மளுடைய வங்கியை வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து கேன்சல் பண்றதுக்கு, லாப்ஸ் ஆகிறதுக்கு அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு என்ன காரணங்கள் இருக்கும் சார்? மேடம், முதல்ல நான் இப்ப சீடிங் விட்டதுல இருந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்கறது வந்து கணக்கு எந்த வகையில எல்லாம் பயன்படாம போகலாம் அல்லது எந்த வகையில எல்லாம் நமக்கு இந்த மானியமோ ஸ்காலர்ஷிப்போ கிடைக்காம போகலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்காலர்ஷிப் மானியம்லாம் நமக்கு கிடைக்கல, வரல, நான் போய் சீடு கூட பண்ணிட்டேன் ஆனா வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம போய் சீடிங் கொடுத்துட்டு வந்துருவோம் வங்கியில. ஆனா ஏற்கனவே வேற ஏதாவது ஒரு வங்கியில நமக்கு கணக்கு இருக்கும், அங்க சீடு பண்ணியிருப்போம். அங்க சீடு பண்ணோன்றத சொல்லாம இங்க போய் கொடுத்துட்டு வந்திருப்போம். அப்போ இங்கே சீடு ஆகாது. அவங்க போட்ட உடனே வந்து அது சீடிங் ஸ்டேட்டஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. அது வந்து இதுவாயிடும், ரிஜெக்ட் ஆயிடும். காரணம் என்னன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து அது லைவ்ல இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கணக்குல தான் நம்ம வந்து ஆதாரை வந்து லைவ்ல வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம பணம் எல்லாம் வர்றதுனால அது ஒரு கணக்குக்கு மட்டும்தான் அவங்க அனுப்ப முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சீடு பண்ணும்போது வேற எங்கேயாவது நமக்கு சீடு ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஆதார் சைட்லயே போயிட்டு மை ஆதார்னு இருக்கும், அதுல போனோம்னா ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், ஆன்லைன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதுல போய் நம்ம அந்த ஆதாருக்கு ஓடிபி இதெல்லாம் கொடுத்து நம்ம கடைசியா எந்த பேங்க்ல அங்க சீட் ஆயிருக்குங்கிறத அங்க காமிக்கும். அதை பார்த்துட்டு ஒருவேளை ஒரு கனரா பேங்க்லயோ இல்ல ஸ்டேட் பேங்க்லயோ எங்கேயோ நீங்க வந்து கணக்கு வச்சிருக்கீங்க ஏற்கனவே, இப்ப இந்தியன் வங்கியில போய் ஓபன் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா இப்ப இந்தியன் பேங்க்கு போகும்போது எனக்கு ஏற்கனவே ஸ்டேட் பேங்க்ல எனக்கு வந்து ஆதார்ல சீடு ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலை சொல்லி சீடு பண்ண சொன்னோம்னா இந்தியன் வங்கியில சீடு ஆயிடும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்மளால நேரடியா பார்க்க முடியலன்னா இ-சேவை மையத்துல கேட்டீங்கன்னாலும் அவங்க உங்களுக்கு பார்த்து சொல்லுவாங்க. அடுத்தபடியா இதே இது சீடு வந்து ஆன்லைன்லயும் நீங்க பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல பண்ணும்போது எல்லா பேங்க் ஆன்லைன் வெப்சைட்லயுமே இருக்கும். அதுல போய் சீடு ஆன்லைன் கொடுத்தீங்கனாலே அதுல காமிக்கும். உதாரணத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் இதுல எல்லாம் இருக்கு. அதுல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் நம்பர், அடுத்தது மொபைல் நம்பர் கொடுத்தோம்னா ஓடிபி வரும். அதுல ஓடிபியை கொடுத்துட்டோம்னா அடுத்தது அது ஆதார் டீட்டெயில்ஸ்க்கு போகும். ஆதார் நம்பர் அதுல ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு அங்க வந்து சீடிங் அக்செப்டட்னு வரும், நம்ம அந்த சீடிங் சூஸ் பண்ணோம்னா. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து அடுத்தது இந்த சீடு ஸ்டேட்டஸ்லயே வந்து சில இடங்கள்ல இன்ஆக்டிவ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இ-சேவை மையங்கள்லயே உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சீடு ஸ்டேட்டஸை வந்து ஃபாலோ பண்றதுக்கு. அடுத்தது இன்ஆக்டிவா அக்கௌண்ட் ஏதாவது இன்னாப்ரேட்டிவ் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா நம்ம குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு வருடத்துக்கு ஒரு வாட்டி அது பணம் போடணும், எடுக்கணும். இல்லைன்னா அது அதிகபட்சம் 2 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சுனாக்கா இன்னாப்ரேட்டிவ் ஸ்டேட்டஸ்னு ஆயிடும். ஸோ அப்போ வந்து நமக்கு பணம் எடுக்க முடியாது. அவசரத்துக்கு நம்ம போய் நின்னோம்னா அது உடனே பணம் எடுக்க முடியாது. அப்போ கேஒய்சி எல்லாம் திரும்ப அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்னாப்ரேட்டிவ்ல இருந்து ஆப்ரேட்டிவா மாத்தணும். ஸோ இந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து ஒரு 6 மாதத்திற்கு ஒரு தடவை நம்ம வச்சுக்கிட்டு பணம் போடவும் எடுக்கவும் செய்தோம்னா, ஒரு முறையாவது செஞ்சோம்னா சரியா இருக்கும். ஓகே சார். ஒரே ஒரு விஷயம் மேடம், அதாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த போன் நம்பர்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த மொபைல் நம்பர் தொடக்கத்திலே சொல்லியிருந்தேன். மொபைல் நம்பர், இமெயில் ஐடிங்கிறது நம்ம மாற்றக்கூடாது, அதை முறையா பயன்படுத்தணும்னு சொல்லி. இப்போ அந்த மொபைல் நம்பரை வந்து நம்ம வேற எங்கேயாவது கொடுத்து விட்டுட்டோம்னாக்கா அது திரும்ப வந்து ஒரு அக்கௌண்ட்ல
இப்ப இந்தியன் பேங்க்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இப்ப போய் திரும்ப நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நின்னீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை வச்சு ஓபன் பண்ணும்போது ஓபன் பண்ண முடியாது. ஸோ ஒரு கணக்குல ஒரு மொபைல் நம்பரை லிங்க் பண்றது சரியா இருக்கும். அடுத்தது இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, யூபிஐ உள்ளிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு மொபைல் நம்பர் வந்து ஒரு வங்கியில ஒரு கணக்குல மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். இப்ப நம்ம ஒரு ஃபேமிலிக்கே வந்து ஒரே நம்பர் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு சிக்கல் வரலாம். ஆகையினால மொபைல் நம்பரை வந்து கொஞ்சம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மொபைல் நம்பர் வந்து நம்ம அப்பப்போ வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிட்டு போட்டு போயிடுறோம். அது நிச்சயமாவே பிற்காலத்துல நமக்கு நிறைய சங்கடங்களை கொண்டு வரும். அதாவது மொபைல் நம்பர்னு வச்சுக்கிட்டா ஸ்டாண்டர்டா ஒரு நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது பிரச்சனை இல்லாம நிச்சயமா இருக்கும். நிச்சயமா. கண்டிப்பா. அதுவும் ஆதார் கணக்கு எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி ஒரே நம்பரை ஃபாலோ பண்ணிட்டோம்னா நல்லது. ஓகே சார். இது வரைக்கும் நிறைய தகவல்கள் வங்கி சார்ந்து நம்ம பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் பயன்பெறும் வகையில நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். இதே அதுல வந்து வேற யாராவது நேயர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடட்டும் சார். அதற்குரிய விளக்கத்தை நீங்க கொடுப்பீங்கன்னு நான் நம்புறேன். நிச்சயமா கண்டிப்பா சார். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு சந்திப்புல இது குறித்து வேற ஏதாவது தகவல்கள் நம்ம பரிமாறுவதற்கு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் சார். நன்றி. மிக்க நன்றி மேடம். நன்றி சார். தொடுகை பார்வையற்றோரின் படைப்பாக்கத்தளம், உரையாடலும் உரையாடல் நிமித்தமும்.